திருச்சியில் மலேசிய பொண்ணு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ரசம். இது செய்கிறதுக்கு ஈஸியாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 3 தக்காளி அரைச்சது, கொஞ்சமாக புளி பேஸ்ட்டு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கைகளாலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் மெழுகு, சீரகம், மல்லி விதை, கருவேப்பிலை, ஒரு காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். இது அரைப்பட்டதும் பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, இது கூடவே அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம ரசத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நமக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் பெருங்காயத்தூளை தூவி ரசம் நுரைச்சி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான டேஸ்டான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.